அதே தான் மோட்டோ Edge 60 Pro இப்போ சுட சுட லான்ச் ஆகிருக்கு. அந்த ஸ்மெல்லோடு இருக்குது. பட் இருந்தாலும் குயிக்கான அன்பாக்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே கேஸ் கொடுக்கல, ஸ்க்ரீன் ப்ரொடக்டருமே வந்து கிடையாது. மற்றபடி உங்களுக்கு ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது, சிம் மெஜர் டூல் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜிங் கேபிளும் இருக்குது. இதுதாங்க மொபைல். செம்ம கலர்ஃபுல்லாக தெரியுது இல்லை? ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டெக்ஸ்சர் பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, கையில் பிடிக்கிறதுக்கும் அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குது. கேஸே தேவையில்லப்பான்னு ஒரு ஃபீல் வந்து இது எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது. நிறைய பேர் இந்த கேஸ் போடாமல் யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மேபி இந்த விஷயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி சொல்ல போனால் இது ஒரு வீகன் லெதர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு கார்னிங்கோலா கிளாஸ் 7i இருக்குது. அண்ட் இது IP68 மற்றும் 69க்கான ரேட்டிங்கோடு வருது. ஏதோ மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க. இது ஜென்ரலாக தப்பித்தவறி விழுந்தா எஸ்கேப் ஆகிடும். உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் தான் போடுறேன், நீங்கள்லாம் போட்டு பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஆனால் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குங்க. எந்த அளவுக்கு ஸ்லிம்னா இவங்க கார்னர்ஸ் எல்லாம் நல்லா கர்வ் பண்ணியிருக்கிறதுனால கையில் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்லீக்கான ஃபீல் கிடைக்குது. இன் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. ஆனால் சொல்லும் போது இரும்புல வருது பாருங்கள். 6000 mAhக்கான பேட்டரியை கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் ஃபேக்டரில். வெயிட் எவ்வளோ அப்படின்னு கெஸ் பண்ணிடலாமா? இருங்க, ஒரு 183 இதுதான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எங்கே வெயிட் மிஷின் கொடுங்க, போட்டு பார்த்தரலாம். ஒரு வழியாக கரெக்டாக சொல்லிட்டேன் பாருங்கள். ஆனால் 6000 mAh பேட்டரி இந்த அளவுக்கு ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைலில் கொடுத்தா எனி டே ஐ எம் ஓகே வித் இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பர்சனல் சாய்ஸ், உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா லாஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய ஜம்ப். போன வாட்டி வெறும் 4500 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க, 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். பட் இப்போ 90 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே தர்றது இன்னொரு ப்ளஸ். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது வலது பக்கமாக நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் ஒர்க் கீஸும் இருக்குது. மேலே நமக்கு இன்னொரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இடது பக்கமாக ஒரு ஏஐ கீ இருக்குது, இதை பற்றி சொல்கிறேன். கீழே சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் வெறும் 2.0 தான், அண்ட் ஸ்பீக்கரும் இருக்குது. இப்போ இந்த ஏஐக்கு மூலியமாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று அப்டேட் மீ, இல்லாட்டி டேக் நோட்ஸ். இந்த ஆப்ஷன் வந்துடுது. நீங்கள் அங்கேருந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸும் வந்துடுது, அதுக்கான சம்மரியும் வந்துடுது. ஸோ ஒரே இடத்துல எல்லாமே வந்துடுது. ஆனால் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மோட்டோ ஏஐ வந்துடுது. நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த மோட்டோ ஏஐ மாதிரி இல்லைங்க, இது மோட்டோ ஏஐ 2.1 சொல்கிறாங்க. அடுத்த மூவாக ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கான ஃப்ளாக்ஷிப் லெவல் ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையாகவே ஏதாச்சும் கொண்டு வந்துருக்கணும்ல, சிட்டி மாதிரி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மோட்டோ ஏஐயில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். அப்டேட் மீ. ஸோ நமக்கு வந்தக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன ஏதுன்றதெல்லாம் அழகாக எடுத்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இந்த அப்டேட் மீல நமக்கு ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கேயே குயிக்காக ரெஸ்பாண்டும் பண்ணிக்க முடியும். குயிக் ரிப்ளை அங்கேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். ரிமெம்பர் திஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் ரிமெம்பர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேக் நோட்ஸ் நம்ம முன்ன பார்த்துட்டோம். எந்த இடத்துல இருக்குங்கன்றதை பொறுத்து நீங்கள் சம்மரியா இல்லை நோட்ஸ் எடுக்கணுமா அந்த ஆப்ஷனும் வந்துடுது. மோர் ஆக்ஷன் கிளிக் பண்ண உடனே இமேஜ் ஸ்டுடியோன்ற ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிரியேட் அன் இமேஜ், நீங்கள் டெக்ஸ்ட் டு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் டு அடுத்ததாக இருக்கக்கூடியது ஸ்டிக்கரை கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் கிரியேட் அன் அவதார்னு இருக்குது. உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணி ஒரு அவதார் மாதிரி அழகாக இப்படி இருந்த ஃபோட்டோவை இப்படியும் மாற்றிக்கலாம். அது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஸ்கெட்ச் டு இமேஜ் ஆப்ஷனுமே இருக்குது. இது நம்ம ஸ்டைலிஸில் பார்த்த மாதிரி தான். நீங்கள் என்ன வரைகிறீங்களோ அது எதுன்றதை கெஸ் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக ஸ்டைல் சிங்க்ன்ற ஆப்ஷன் இருக்குது. நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவை பொறுத்து அதில் இருக்கிறத வச்சு அது ஒரு வால்பேப்பர் ஜென்ரேட் பண்ணோம். இது எனக்கு அந்த அளவுக்கு பரல, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் இந்த பிளேலிஸ்ட் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்க, இது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா தமிழ் சாங்ஸ் ஹரியரன்னு போடுறேன். இப்போ அந்த 3 வார்த்தையை வச்சு அதுக்கு ரிலேட் ஆகக்கூடிய சாங்ஸ் எல்லாமே இது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்க போகுது. இந்த சாங்ஸ் எல்லாம் எனக்கு ஓகேவா அப்படின்னா ஓகே, நான் கிரியேட் பிளேலிஸ்ட் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் வந்து அமேசான் மியூசிக் வந்து சிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அங்கே எனக்கு ஒரு பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சாங்ஸ் ஹரியரன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த சாங்ஸ் எல்லாம் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் எப்போ வேணாலும் இதை நான் ப்ளே பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நான் மலேசியா வாசுதேவன் சாங்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் நான் வந்து ப்ளே பண்ணணும், வேறு யாராச்சும் வாய்ஸ் அப்படின்னு நினச்சாலுமே அதை நான் இங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அழகாக வச்சுக்க முடியும். பட் நான் எந்த வேலையும் செய்ய வேணாம், எல்லாமே ஏஐ ஓரளவுக்கு பார்த்துக்குது. ஸோ இப்போதைக்கு இது அமேசான் மியூசிக் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. இன்னும் யூடியூப் மியூசிக், ஸ்பாட்டிஃபை இதெல்லாம் போக போக அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போயே மூச்சு வாங்குதா? வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்லையோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஏஐ மூலிமா கேட்டு ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ணணும், ஏதாவது கேள்விகள்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ஏஐ கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ப்ரௌசரில் இருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் மேட்சை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதை அமுத்துனேன், எக்ஸ்ப்ளோர் வித் பர்பஸ்லிட்டி
எக்ஸ்ப்ளோர் வித் பர்ப்ளெக்சிட்டி கரெக்டாக தான் சொல்கிறேன், அங்கே சொல்லும் போது தான் மிஸ் ஆகுது. எக்ஸ்ப்ளோர் வித் பர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் த ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை பொறுத்து அதுவே என்ன சொல்லும்னா இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் இந்த ஏஐ கிட்ட கேட்கணுமான்னு சொல்லி வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து செஞ்சுரி போட்டார் நம்ம வைபவ், அவரை பற்றி கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும். இப்போ பர்ப்ளெக்சிட்டியில் அந்த ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவே ஆன்சர் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருது. அண்ட் இங்கே உங்கள் கான்வர்சேஷனை நீங்கள் கீழே பில் பண்ணிக்கலாம். இதற்கு மேலே ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்குறது ஏஐ கிட்ட இந்த மாதிரியும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்ட் மற்றபடி நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன ஏஐ இந்த கூகுள் ஃபோட்டோஸில் எரேஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் இந்த ஆப்ஷனுமே இதில் இருக்குது. அண்ட் இன்னுமே இந்த ஸ்மார்ட் கனெக்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ட்ராக் அண்ட் ட்ராப்லாம் பண்ணி யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இங்கே யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஆப்பை வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கணும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் ஏஐ கிட்ட சொன்னாலே போதும், அதுவே உங்களுக்கு அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டுரும். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனில் POLED டிஸ்பிளே. இது ஒரு குவாட் கர்வ்டு டிஸ்பிளே. பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஸ்பிளேல இருக்க மாதிரி ஃபீல் இருக்குங்களா. அண்ட் இது ஒரு பேண்டோன் வேலிடேட்டட் டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா பஞ்சியாகவே இருக்குது. அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த HDR யூடியூப்ல போடும்போது நம்ம அந்த திருப்பும் போது வந்து அந்த திருப்புற ப்ராப்ளம் இதுலேயுமே இருக்குது. இது நார்மலாக பார்க்கும்போது தெரியல, பட் நீங்கள் வெர்டிக்கலாக வச்சு பார்க்கும்போது அந்த பிரச்சனை இருக்குது. HDR வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் கிடையாது. 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருந்துச்சு. 1400 நிட்ஸ்க்கான HBM கொடுத்துருக்காங்க. இன்டோர் மற்றும் அவுட்டோரில் நாங்கள் டெஸ்ட் பண்ணுற வரைக்குமே விசிபிலிட்டி நல்லா இருந்தது. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட வருது. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி நல்லா இருக்கு, ரொம்ப லவுடா கிடையாது. அண்ட் பேஸுமே ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க கீழே கொடுத்திருக்காங்க. ஃபோன் கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் மேலே இருந்திருக்கலாம். சரி, ப்ராசஸர்னு பார்க்கும்போது இதில் MediaTek உடைய Dimensity 8350 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அதுவும் நார்மல் நம்பர்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரீமா அது. LPDDR5Xக்கான ரேம் டைப், UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் வழக்கம் போல நம்ம பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது AnTuTuல 1 மில்லியனுக்கு மேலே ஸ்கோர் வந்திருக்கு. CPU த்ராட்லிங் 80% தான் வந்திருக்கு. இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் நாங்கள் இன்னும் ரன் பண்ணல. இப்போ ரன் பண்ணிட்டு அதோட ஸ்கோரும் எவ்வளோ வருதுன்னு வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. BGMIல ப்ராக்டிக்கலாக கேமிங்கில் FPS எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 60 FPS தான் வந்திருக்கு. ஒரு 90 ஆச்சு கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். மேபி ஏதாச்சும் அப்டேட்டில் புஷ் பண்ணுறாங்களான்றது இப்போதைக்கு வந்து தெரியல. வந்ததுன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் 30 மினிட்ஸ் கேம் ப்ளே பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையா இருந்தது. ஃப்ரேம் ரேட்ஸ் எல்லாம் எந்த ஒரு ட்ராப்புமே வந்து கிடையாது. கேம் நல்லாவே விளையாட முடியும். பட் இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணுற அளவுக்கு இது தாங்குமான்னு இப்போதைக்கு வந்து தெரியல. ஒருவேளை ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 20,000 லைக்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். சரி, இப்போ கேமராக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது 50 மேப்ஸ்க்கான Sony LYT 700C சென்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக 50 மேப்ஸ்க்கான அல்ட்ராவைட் ப்ளஸ் மேக்ரோ விஷன் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இதுதான் பெருசுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக 10 மேப்ஸ்க்கான டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. 3x ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டோடு வருது. அண்ட் செல்ஃபிலையுமே நமக்கு 50 மேப்ஸ்க்கான கேமரா இருக்குது. ஸோ ரேண்டமாக நீங்கள் அங்கங்கே போய் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் நீங்கள் நார்மலாக போட்ட கலரை கொஞ்சம் பூஸ்ட் ஆகி உங்களுக்கு பழி ஈர்னு வந்து தெரியும். ஷேடோவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா தெரியாது. உங்க ஃபேஸ் நல்ல கிளாரிட்டியா இருக்கும். டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. கொஞ்சம் சன்லைட் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல எடுத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கக்கூடிய கலர் எக்ஸ்ட்ராவாவே பூஸ்ட் ஆகுது. கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரொம்பவே நல்லா ப்ராசஸ் பண்ணியிருக்கு. டெலஃபோட்டோ கேமராவுமே நல்லா பண்ணியிருக்குங்க. உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாலுமே அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெஸ்அப் எல்லாம் பண்ணல, மொளலாம் பண்ணல, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கூகுள் டிரைவில் போட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். செல்ஃபியுமே நாட் பேட், ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கேப்சர் ஆகுது. 50 மேப்ஸலுக்கான அந்த ஒரு பிக்சல் அந்த கிளாரிட்டி ஓரளவுக்கு வந்து தெரியுது விசிபிளாக, ரொம்ப மொளமொளன்னு பண்ணாமல். ஸோ இந்த ஃபோட்டோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி கனெக்டிவிட்டிக்குன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4 இருக்குது, Wi-Fi 6C அண்ட் NFC-க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரியை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். இதில் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் வருது 15 வாட்க்கு. அண்ட் ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஃபைனலி யூஐன்னு பார்க்கும்போது ஹெலோ யூஐ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு பர்சனலி கொஞ்சம் பிடிச்ச யூஐயாக அது மாறிடுச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாக் கனடா இருந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளோட் வெர்ஷன் அது கொடுக்குறது இல்லை, ரொம்ப ஸ்னாப்பியாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கனாலே ரொம்பவே ஸ்லீக் இருக்குன்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏஐ இந்த எக்ஸ்ட்ராவா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது கஸ்டமைஸ் பண்ணி ஒரு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமே ஒரு ஸ்லீக்கான ஃபோனில் இதெல்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். OS அப்டேட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 OS அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் ப்ராமிஸ் பண்ணுறாங்க.
அண்ட் ஃபைனலி இந்த மொபைலுடைய ப்ரைசிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன வாட்டி இருந்து நிறைய விதமான விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி 6000 mAh, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஒரு நல்ல டிஸ்பிளே, அண்ட் இந்த சைடில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதையும் செக் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் கேமரா சாம்பிள்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்க. உங்கள் கருத்துக்கள் இந்த ப்ரைசிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா?